எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது அவலோஸ் பொடி. எத்தனை பேர் இது கேள்விப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் தான். டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டம் கூட சொல்லலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், இல்லை டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், இல்லை உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ எல்லாம் சாப்பிடலாம். சர்க்கரை போட்டு சாப்பிடலாம், சர்க்கரை இல்லாமல் கூடி சாப்பிடலாம், பழம் போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட முடிஞ்சால் இந்த டிஃப்ரெண்டான ஐட்டம் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், நான் அதுக்காக இங்கே 2 கிலோ பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். சாதாரணமான பச்சை அரிசி, புட்டெல்லாம் பண்ணுற அரிசி இருக்குது இல்லைங்களா, இடியப்பத்து கலர், அதே பச்சை அரிசி. இட்லி அரிசி எடுக்காதீங்க, பச்சை அரிசி தான் வேணும். அது வந்துட்டு 2 கிலோ எடுத்து வச்சுருக்கு. எப்போவுமே நம்ம இது பண்ணும்போது கம்மி குவான்டிட்டியாக பண்ண மாட்டேன், கொஞ்சம் அதிகமாக பண்ணிவிடுவாங்க. மினிமம் ஒரு 2 கிலோ ரைஸ்லாவது பண்ணிவிடுவேன். கொஞ்சம் அதிக நாள் 3 months, சில டைம் 6 months வரைக்கெல்லாம் இது கெடாமல் ஒன்றும் ஆகாமல் அப்படியே இருக்கும், முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கும். அதனால பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணி வைப்பாங்க. 2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கு. அது வந்து நல்லா கழுகுனதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம், அதிகமாக தண்ணி இருந்தால் நீங்கள் ஒரு துணியில் நல்லா விரித்து போட்டு ஒரு ஃபேன் கீழே கூடி ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. வெயிலில் போட்டு ஆற வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மிக்சியில் அரைச்செடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி புட்டோட பவுடர் பண்ணும்போது டீட்டெயில்டு அந்த வீடியோவில் சொல்லிடுங்க, எப்படி நம்ம புட்டோட பவுடர் ரெடி பண்ணுறேன், அதுக்காக எந்த மாதிரி சீவ் எடுக்கணும், எந்த மாதிரி ஜல்லடை எடுக்கணும் அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். அதே ஜல்லடை தான் நம்ம வந்துட்டு அவலோஸ் பொடிக்கும் எடுக்கிறாங்க. இப்போ வந்து இது பாருங்கள், இது நெருக்கமாக இருக்கிற ஜல்லடை தான். அது வந்து நம்ம அப்பத்துக்காக தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் இது பாருங்கள், இது வந்துட்டு கொஞ்சம் அகலமாக இருக்குது, ரவா சைஸில் இருக்குது. இதுதான் நம்ம அவலோஸ் பொடிக்காக அந்த மாவு சளிச்செடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாவு வந்து அரைக்கும் போது அரிசி வந்து ஊற வச்ச அரிசி நம்ம அரைக்கும் இல்லைங்களா மிக்ஸ், அது வந்து ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ண வேண்டாம். ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் மேக்ஸிமம் கிரைண்ட் பண்ணால் போதும். தட்டி விட்டுட்டு ஓரமாக ஒட்டி இருக்கிறதுலாம் தட்டி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ண வேண்டியதில்லை. இது நமக்கு கொஞ்சம் ரவா சைஸில் தான் இருக்கணும். ரவாவோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது. அது நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம மாவு வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரமாக விட்டு கிரைண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த அகலமாக இருக்கிற சீவில் சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் அந்த மாவு மிக்சிக்குள்ளே போட்டு மிச்சம் இருக்கிற அந்த அரிசியும் போட்டு இதே மாதிரி அந்த 2 கிலோ ரைஸும் புட்டு மாவு சைஸுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம அவலோஸ் பொடிக்கான மாவு வந்து ரெடியாக இருக்குது. எல்லாமே புட்டு மாவு சைஸில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அடுத்தது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சின்ன ஜீரகம் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடி வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக போடாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு உப்பு வந்துட்டு 1.5 டீஸ்பூன். உப்போட அளவு வந்துட்டு இப்போ நான் ஒரு அளவுக்கு போடுறேன். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் அப்புறமா இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுத்துக்கோங்க. அப்புறமா வந்துட்டு கருத்த எள்ளு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கழுகி போட்டிருக்கு. அதுவும் அந்த ஜீரகத்தோட இது சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடி போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு தேங்காய், பச்சை தேங்காய், அது வந்துட்டு 2 பெரிய தேங்காய் நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 தேங்காய்னு சொல்லும்போது உங்களுக்கு அதோட சைஸ் எந்த அளவுக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால நான் கப்பு சைஸுக்கு இப்போ அளந்து போடுறேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு 4 கப்பு இப்போ போட்டிருக்கு. இது வந்து அந்த 2 தேங்காய்னு சொல்லும்போது ஒரு 5 கப்பு அப்ராக்சிமேட்டாக கிடச்சிருக்கு. அது ஃபுல்லாகவே நான் அதுக்குள்ளே போட்டு கொடுக்குறேன். ஒரு 4 கப்பு இப்போ போட்டிருக்கு, 1 கப்பு நான் அப்புறமா போடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 கப்பு கருவேப்பிலை வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் இது போடாமல் இருக்குது அவலோஸ் பொடிக்கு. ஆனால் என் வீட்டில் என் பாட்டி எல்லாருமே இது போடுவாங்க. இது போட்டால் அவ்வளோ ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது வந்து சும்மா கை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி நிறுத்தாதீங்க. இப்போ பாருங்கள் மிச்சம் இருந்த தேங்காய் இன்னும் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ 5 கப்பு தேங்காய், ஒரு கப்புன்னா 240 ml தான் என்னோடய கப்பு சைஸு. இப்போ 5 கப்பு தேங்காய் இருந்துச்சு. அந்த 2 பெரிய தேங்காய் எடுக்கும்போது அந்த தேங்காயோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, கம்மியாகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம இது வந்துட்டு இந்த மாவு ஃபுல்லாகவே இதே மாதிரி கையில் நல்லா அமர்த்தி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற அந்த தேங்காய் பாலில் இந்த மாவு ஃபுல்லாக ஒரு நல்ல ஈரமாகணும். அதே மாதிரி அந்த கருவேப்பிலை, அந்த ஜீரகம், அந்த எள்ளு, இதோட டேஸ்ட்டு, அந்த மனம் ஃபுல்லாகவே இந்த மாவில் நல்லா கலந்து கிடைக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்து நல்லா கையில் தேய்ச்சி அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் ஒரு மெயின் ப்ராசஸ். அந்த மாவில் அந்த ஸ்மெல்லு, அந்த தேங்காயோட பால் ஃபுல்லாக நல்லா ஓட்டணும். அதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் அங்கே இருக்கட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இது இப்போ நல்லா வறுத்தெடுத்துடலாம். வறுக்கிறதுக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கட்டியாக இருக்கிற கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எங்கிட்ட இந்த சைஸ் தான் இருக்குது. உங்ககிட்ட பெரிய சைஸ் இருந்தால் அதுவே எடுத்துக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரம் பண்ணி முடிச்சுக்கலாம். இது வந்து கடாய் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 2-3 டைம் இது போட்டு தான் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ டைம் நிறைய ஆகும். உங்ககிட்ட பெரிய கடாய் இல்லை உருளி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1 டைம் இது அப்படியே ஒன்றா பண்ணி எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது மாவு வந்துட்டு முதல்ல டைட்டாக இருக்கும். போக போக ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது மாவு வந்து லூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் சீக்கிரம் கிண்டி விட்டுடலாம். தீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். ஆனால் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய டைம் ஆகும் இது வறுத்தெடுக்கிறதுக்கு. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தீ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கை விடாமல் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் இது வறுத்தெடுக்கிறதுக்கு, சீக்கிரம் வறுக்க முடியாது. ஆனால் நம்ம சீக்கிரம் வறுத்தெடுத்துருச்சு அப்படின்னா உள்ளே வந்து ஃப்ரை ஆகாமல் இருக்கும். இது மெதுவாக தான் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக நின்று இது மெதுவாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கலர் வந்து லைட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் ஒரு எல்லோ கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் வந்துருச்சு. இதே மாதிரி போக போக நல்ல பொன் நிறத்தில் வரணும் நம்ம அவலோஸ் பொடி. இப்போ வந்து இந்த அவலோஸ் பொடியோட ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா இந்த வறுக்கிறது மட்டும்தான். கிரைண்ட் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை. முதல் காலத்துலலாம் வந்து உரல் இடித்து தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லைல்ல, இப்போ எல்லோரும் மிக்சியில் தான் பண்ணுறாங்க. கிரைண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த வறுக்கிறது தான் ஒரு கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் நேரம் எடுத்து, அதனால தான் நம்ம இது எப்போவுமே அவலோஸ் பொடி பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக பண்ணி வைப்பேன். எப்படி இருந்தாலும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணிடுச்சுன்னா நிறைய நாள் அப்படியே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம அவலோஸ் பொடி ரெடியாக இருக்குது. அந்த கலர் தான் வரணும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருந்த மாவு நம்ம வறுத்து பாருங்கள் இந்த மாதிரி கலரில் மாற்றிருக்கு. அது நீங்கள் பார்த்து பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வறுத்தெடுக்கிறதுக்கு எனக்கு 25 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது. அதிகமாக வறுக்கிற மாதிரியாக இருந்தால் டைம் வந்து அதிகமாகும். அந்த எல்லா மாவும் வறுத்தெடுத்து வச்சிருக்கு. நல்லா கொதிக்கிற சூடில் தான் இருக்குது. தொடவே முடியல, அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. இப்போ நீங்கள் வேணால் ஒரு பெரிய பாத்திரத்தில் விரித்து போட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டரில் மாற்றிடலாம். இல்லை இந்த பாத்திரத்தை இப்படியே வச்சுருந்தா கூட வைக்கலாம். இப்போ நைட்டெல்லாம் வறுக்கிற மாதிரியாக இருந்தால் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ஆகாது. அடுத்த நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி இல்லாத ஒரு கண்டெய்னர் பார்த்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மாவு எடுத்து டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நாள் கெடாமல் இருக்குன்னு சொன்னால் கரெக்டாக எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா இது கெட்டு நான் பார்த்ததே இல்லை. எப்படி இருந்தாலும் இது முடியறதா அதோட கணக்கு. ஒரு 4-5 மாதம் 6 மாதம் வரைக்கும் வச்சிருக்கு. ஒன்றுமே கெடாமல் தான் இருந்துச்சு. வறுக்கிறது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். பார்த்து பண்ணிக்கோங்க. முதல்ல பண்ணும்போது கம்மி குவான்டிட்டியில் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மட்டும் அதிகமாக பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.